30ஆம் தேதி வரைக்கும் சரியா ஒவ்வொரு வாரமும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் என்னோட டாஸ்க்கு 10க்கு 6, 10க்கு 7, 10க்கு 5, சில சமயம் 10க்கு 4 கூட இருக்கலாம். அதை வந்து நான் கால்குலேட் பண்ணி மாத கடைசியில் நான் இவ்வளோ டாஸ்க்கு நான் பிளான் பண்ணேன், இவ்வளோ முடிச்சிருக்கேன், என்னோட சக்ஸஸ் ஆவரேஜ் இவ்வளோ இப்படின்னு போட்டு அனுப்புவேன். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுங்க. ஒரு நாள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக முடிக்கணும். இன்னைக்கு ஆரம்பிச்சேன்டா முடிச்சேன்டான்னு சொல்லிட்டு இதை பண்ண விடாமல் சில சாத்தான்கள் இருக்குது இல்லை நம்ம மைண்டில். பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னோட குரு சொல்லுவாங்க, பிளாக் அவுட் பண்ணு. என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது உங்களுடைய டு டூ லிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? முதல்ல லிஸ்ட்டே போடுறதில்ல, முதல்ல இலக்கை யாரும் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, அந்த டு டூ லிஸ்ட் ப்ரியாரிட்டியாக மாற்றுறதில்ல, அப்புறம் அதுக்கான ஒரு டேட் லைனை ஃபிக்ஸ் பண்ணி அதை முடிக்கிறது இல்லை. இப்படிலாம் பண்ணாமல் கடன் அடைக்கிறது எப்படி, பணம் சம்பாதிக்கிறது எப்படி, பிஸ்னஸில் வந்து அச்சீவ் பண்ணுறது எப்படி, இது மாதிரியா கேட்குறத விட்டுட்டு முதல்ல உங்களுடைய